ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன, அதோட டைப்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். பிகாஸ் ஃப்யூச்சருக்காக நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜி வந்து மெஷின் லேர்னிங்கும் ஒன்று. மெஷின் லேர்னிங் வந்து ஏன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற ரீசன் பார்க்க போனால், அதுக்குண்டான மெயின் ரீசன் வந்து டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனிதிங். ஸோ அப்படி எவ்வளோ தான் ஹியூமன்ஸ் வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 2005 வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல வந்து ஹியூமன்ஸ் 2005 வரைக்கும் 130 எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து எம்பி ஜிபி தான் தெரியும், நீ என்ன எக்ஸாபைட் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தா, எக்ஸாபைட் அப்படின்னா எவ்வளோன்னு ரிசர்ச் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது எனக்கு. 1 பைட் ஆஃப் டேட்டாவில் என்ன ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 பைட் ஆஃப் டேட்டாவில் வந்து ஒரு புக்கோட ஒரு பேஜை வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 700 to 900 MBயில் வந்து ஒரு ஹியூமன் ஜீனோமே வந்து நம்ம வந்து டேட்டாவை எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹியூமனை ஆவரேஜ் 8 years லைஃப் ஸ்பேன்னு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஹெச்டி வீடியோ கேமரா கொடுத்துட்டு அவர் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் வந்து 1 terabyte ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து அமேசான் ஃபாரஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரீஸோட டேட்டாவையும் எடுத்தால் 1 petabyte ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோபைட். இந்த ஏர்த்தில் இருக்க எல்லா லிவிங் அண்ட் நான் லிவிங் க்ரீச்சர்ஸோட டேட்டா அண்ட் ஏர்த்தோட டேட்டாவையும் சேர்த்து எடுத்தால் அப்போ தான் வந்து எக்ஸோபைட் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த எக்ஸோபைட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கோங்க, 130 எக்ஸோபைட் ஆஃப் டேட்டா வந்து 2005 ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போது எவ்வளோ இருக்குன்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். 12,000 எக்ஸோபைட்ஸ் ஆஃப் டேட்டாங்க. இந்த டேட்டா வச்சு சயின்டிஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணாங்க. அதில் யூஸ் பண்ண கீ டேர்ம் தான் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன? மெஷின் லேர்னிங் அப்படின்றது வந்து டேட்டாஸ், நான் முன்னாடி பேசின டேட்டாஸை வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலுக்கு வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மாடலாக ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த மாடலுக்கு வந்து ஃப்யூச்சராக நீங்கள் ஒரு நியூவர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன டேட்டாஸை வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க. அது வந்து ஃப்யூச்சரில் வர வேண்டிய வேல்யூ என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் சொல்லுது. இதுதான் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ நான் டேட்டாவை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வந்து 12,000 எக்ஸாபைட் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதையும் நல்லா மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன? இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி தட் கிவ்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் த எபிலிட்டி டு லேர்ன் வித்தவுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். நான் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. செட் பை சாம்வேல். இவர் தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்ற டேர்ம் வந்து இன்வென்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். பிகாஸ் இவர் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் எடுத்து மெஷினுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம். இது வந்து 1959 தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபன்னி மீம் ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பர்சன் வந்து கம்ப்யூட்டர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் என்டர்டைன்மெண்ட் ஹிஸ்ட்ரி யூ மைட் பி டம் இனஃப் டு என்ஜாய் த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ். அவர் வந்து அவரோட இன்டர்நெட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அவர் வந்து இன்னும் அறிவில்லாத ஸ்போர்ட்ஸை தான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி அவருக்கு கம்ப்யூட்டரில் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து சயின்டிஸ்ட்டை போய் கேட்டிருக்காரு, அது இந்த இன்டர்நெட் வந்து என்னை கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து சிரிச்சுட்டே இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட நான் வந்து 1 ரூபி காயின் வந்து 10 கொடுக்குறேன், 5 ரூபி காயின் வந்து 10 கொடுக்குறேன். 10 ரூபி காயின்ஸ் இருக்குது, அதை வந்து நான் வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ரூபி காயினோட வெயிட் வந்து 2 கிராம்ஸ் அண்டு 5 ரூபி காயினோட வெயிட் வந்து ஒரு 5 கிராம்ஸ், 10 ரூபி காயினோட வெயிட் வந்து ஒரு 8 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறேன். இந்த டேட்டா வந்து நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ட்ரெயின் ஆகி ஒரு மாடல் ஃபைலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வெயிட் ஆஃப் 5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறேன். அது வந்து என்ன காயின் வந்து நான் வந்து சொல்லலை. மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக 5 ரூபி காயின் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இன்புட்ஸை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன், கரெக்டாக சொல்லிடுவேன். இதுதான் 1 ரூபி காயின், அதோட வெயிட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோட டேட்டா கொடுக்குறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க பேட்டிங் பண்ண ஒரு இன்னிங்ஸில் அடித்த ஸ்கோர் அண்ட் தென் ஒரு இன்னிங்ஸில் எடுத்த விக்கெட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் வந்து பேட்ஸ்மேனா பவுலரா அப்படின்னு வந்து தெரியணும். ஸோ இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிறவர் வந்து ரன் அதிகமாக அடிச்சிருப்பாரு, விக்கெட்ஸ் வந்து கம்மியாக எடுத்திருப்பாரு. தென் பவுலர் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருப்பாரு, ரன்ஸ் வந்து கம்மியாக அடிச்சிருப்பாரு. ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருக்கவங்கள வந்து பேட்ஸ்மேன் அப்படின்னும், விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்கவங்கள வந்து பவுலர் அப்படின்னும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த காயின் ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி நான் இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளேயரும் யாருன்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. அதை வந்து கம்ப்யூட்டரே தான் இப்போ வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் ஏஜென்ட்டுக்கு வந்து டேட்டா கொடுத்துருவோம் அண்ட் ஒரு என்விரான்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் வந்து அது வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அதுவே வந்து மாடல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரெடிக்ட் பண்ண ரிசல்ட்டை வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் அதுக்கு வந்து கொடுப்போம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டும், மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் ஏஜென்ட்டே வந்து அதுவே லேர்ன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை விட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இதை வந்து ட்ரெயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண வீடியோஸை யூஸ் பண்ணி ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண வீடியோஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவும் பார்க்க விரும்புவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் எழுதுனால அதனால் ரெக்கமெண்டேஷன் வருது. அதே மாதிரி நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இது என்னடா அது, நான் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி தெரியாது அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக் வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எழுதி அமேசான் கிட்டேருந்து டேட்டா வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மிஷின் லேர்னிங்க்கு. இது வந்து ஹெல்த் கேர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் ஃபினான்ஸ் செக்டர்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். நம்ம வந்து மெஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வந்து நானும் ஒரு மெஷின் லேர்னிங் பிகினர் தான், நானும் உங்கள் கூட சேர்ந்து படிக்க போகிறேன். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.